பெற்ற பிள்ளையின் மரணத்தை கண்முன்னே பார்ப்பது கொடிதிலும் கொடிது என்பார்கள். அத்தகு வேதனை இரு பெரும் திரை ஜாம்பவான்களுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ளது. தமிழ் சினிமாவை புதிய தளத்திற்கு இட்டுச் சென்ற வெகு சில ஜாம்பவான்களில் குறிப்பிடத்தக்கவர் பாரதி ராஜா. செயற்கையான பின்னணிகளுடன் ஸ்டுடியோக்களில் வலம் வந்து கொண்டிருந்த தமிழ் சினிமாவை பசுமை படர்ந்த கிராமங்களுக்கு அழைத்துச் சென்று யதார்த்தமான பேசு மொழிக்கு பாதை ஏற்படுத்தி தந்தவர் பாரதி ராஜா. 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே என நீளும் இவர் படங்கள் தமிழர்கள் மனதில் என்றும் அழியாமல் நிலைத்திருப்பவை. நினைவில் நீங்காத படைப்புகளை அளித்த பாரதி ராஜா தன் மகனை பறிகொடுத்து கண்ணீர் வடித்த காட்சிகள் காண்போரை கலங்க வைத்தது. அஞ்சலி செலுத்த வந்த பலரும் புத்திர சோகத்தை எப்படி பாரதி ராஜா தாங்கிக் கொள்வார் என்றே வேதனையுடன் பேசினர். பாரதி ராஜா அவர்கள் தன் மகனை பெரிய ஹீரோவா உருவாக்கணும்ட்டு தொடர்ந்து பல முயற்சி செஞ்சார். அந்த மகனே இல்லாமல் போயிட்டாரு. அப்படிங்கும்போது அவர் மனநிலை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வேதனைப்படுவார் நினைச்சாலே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நிறைய படங்கள் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் நிச்சயமா மனோஜ் இருந்து பார்க்கலாம். அது பாரதிக்கு இந்த துயரத்தை எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியல. அது ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே மிகப்பெரிய இழப்பு. எந்த வார்த்தை சொல்லியுமே அதை சரி செய்ய முடியாத ஒரு மரணமாக இருக்குது. ஆனால் அதுவும் இயக்குனருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது புத்திர சோகங்கிறது எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது இழந்தவங்களுக்கு தான் தெரியும். பெற்ற பிள்ளையை இழந்த சோகம் பாரதி ராஜாவிற்கு இந்த ஆண்டு நெருந்த நிலையில் தமிழ் திரையுலகின் மற்றொரு மணிமகுடமான இளையராஜாவுக்கு கடந்த ஆண்டு இதே நிலை ஏற்பட்டது. அவரது அன்பு மகள் பவதாரணி உடல்நலக்குறைவால் காலமாகியிருந்தார். தமிழ் திரையுலகில் முத்திரை பதித்த இயக்குனர் கே பாலச்சந்தர் காலமாகும் முன்பே அவரது தன் அன்பு மகன் பால கைலாசம் மறைந்து விட்டார். வாழ்க்கையில் எத்தனையோ சோகங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள் இருப்பினும் அவற்றை மறக்க வைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவை திரைப்படங்களும் அதில் வரும் பாடல்களும். அப்படி தங்கள் கலைத்திறனால் மக்களை மகிழ்வித்த ஜாம்பவான்களுக்கு ஏற்பட்ட இச்சோகம் அவர்களது கோடானு கோடி ரசிகர்களுக்கும் தாங்கொண்ணா வேதனைதான்.